துறவதைக்கு பொண்ணு ஒத்துக்குனா பையன் கட்டிக்குனா சின்ன சண்டை எதுக்கு साल सौकार अच्छा बनरे दिन मध्य कौन सिंदरे बाचा बुटा बुटा लाइटा तोटा तोटा यल्ला अंटी बिगरे बाका कोना चाहिना जिदके कबल बंदाल दुर्बदके பொண்ணு ஒதுக்குனா பையன் கட்டிக்குனா சின்ன சண்டை எதுக்கு உங்களுக்கு கோரியோகிராஃபியில் ஒரு இன்ஸ்பிரேஷன்னா அது யாருன்னு நான் கேட்டிருக்கேன் பர்சனலாக. அப்போ அவர் சொன்ன ஒரே விஷயம் நம்ம தலைவன் பிரபுதேவா மாஸ்டர் தான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அவர் முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. அகெயின் லாங் பேக்கில் உங்களில் யார் அடுத்த பிரபுதேவா அதுலேருந்து இப்போ சொல்லுங்க. ஹாய் சார், வணக்கம். வணக்கம் வணக்கம் ஜாஃபர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சூப்பர் சூப்பர். தெரிஞ்சு இப்போ தான் வணக்கமே சொல்கிறேன்னு நினைக்கிறேன் சார்ட்டு. 10 வருஷம் கழிச்சு நான் மறுபடியும் உங்கள் முன்னாடி ஆடுறேன். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. லார்ஜர் தென் லைஃப் மூமெண்ட் சொல்லுவாங்க சார். ஸோ அது 10 வருஷம் மேபி மீட் பண்ணியிருக்கலாம். பட் நானும் கொஞ்சம் அடம் பிடிச்சி தான் சார் இருந்தேன். இல்லை அடுத்த வாட்டி மீட் பண்ணால் கொஞ்சம் வேறு மாதிரி மீட் பண்ணும் சார் அப்படின்னு. தேங்க்யூ சார். உங்களில் அடுத்த பிரபுதேவா ஷோவில் நீங்கள் ஆரம்பித்த ஜேர்னி இன்றைக்கி தான் வணக்கம் சொல்கிற அளவுக்கு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கோலிவுட்டில் நடிக்க ஆரம்பித்து பாலிவுட்டில் நடிக்க ஆரம்பித்து நீங்கள் வந்து எல்லா படத்துலையும் இருக்கீங்க. அதே ஒரு பெரிய வெற்றி தான். அதுக்கு வந்து காரணம் நம்முடைய மாஸ்டர் பேரில் ஆரம்பித்த ஷோ தான். மாஸ்டர் மட்டும் இல்லை, மாஸ்டர் பேரில் ஆரம்பித்த விஷயத்தில் நீங்கள் எதை தொட்டாலும் கண்டிப்பாக வெற்றி தான். அதுக்கு மாஸ்டர் எக்ஸாம்பிள் தான். மாஸ்டர் லவ் யூ மாஸ்டர். உங்களால் வந்து இப்படி ஒரு டேலண்ட் வந்து நீங்கள் இவ்வளோ பெரிய ஆளாக இருக்காரு ப்ரோ. எங்கேயுமே நான் வந்து ஒரு விஷயம் சொன்னதில்லை. இந்த இடத்துல ஒரு விஷயம் மாஸ்டருக்கு சொல்லணும்னா என்ன சொல்ல நினைக்கிறீங்க? வாழ்க்கை ஃபுல்லாக கிரேட்ஃபுல்லாக இருப்பேன் சார் அந்த ஷோக்காக. உங்கள் பேரில் இருக்கிற அந்த ஷோக்காக நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருப்பேன். ஏன்னா கொஞ்சம் டிலே ஆச்சு, ஆனால் பயங்கரமான ஒரு லைஃப் ஒன்று கிடச்சிது. அந்த ஸ்டேஜ் இன்னுமே நான் எங்கே போனாலுமே ஆக்டர்னு சொல்லுவாங்க. எனக்கு அது செட் ஆகலை. எனக்கு எப்போவுமே டான்ஸருன்னு சொல்கிறது தான் ப்ரௌடாக இருக்குது சார்.